கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் யோபு 42வது அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆம், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய நினைத்த எதுவும் ஒரு நாளும் தடைபடாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற அந்த நிச்சயத்தோடு கூட நாம் வாழ்வோம். தன் துயரத்தின் நடுவில் தன் அறிவீனத்தை யோபு ஒப்புக்கொண்டார். அதற்காக மன்னிப்பும் கேட்கிறார். இதில் அவருடைய தாழ்மையை பார்க்கிறோம். என்ன சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவருடைய அன்பை விட்டு ஒரு நாளும் நான் பிரிந்து போக மாட்டேன் என்ற நிச்சயத்தில் முழு நம்பிக்கையோடு வாழ்ந்தார் யோபு. கர்த்தர் நம் வாழ்க்கையில ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அவரை நாம் கேள்வி கேட்பதற்கு நமக்கு முடியாது. எனவே ஏனென்று கேட்க உரிமையில்லாத நாம் அவருடைய சித்தத்துக்கு நம்மை பூரணமாய் ஒப்பு கொடுப்போம். அவரே நமக்காக சகலத்தையும் செய்து முடிப்பார். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஜெபிப்போமா? ஜெபிக்கிறதான நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்காய் வாழ கிருபை தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்குங்க. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரோடும் கூட இருப்பீராக. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்குங்க. வேலி அடைங்க, கிருபையை தாங்க. எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க. உடைய கரத்தில் வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.